ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். தொடர்ந்து ஒரு சில பேர் எனக்கு தொலைபேசி மூலமும் வாட்ஸ்அப் மூலமும் என்ன சொல்கிறது, நேர்லையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணதுக்காக தான் பதிவு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானோ ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது, நீங்கள் ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறீங்க, அது கொடுக்காதீங்க. ஆரம்ப நாள் முதல் டேல இருந்து நான் கொடுக்கும்போதெல்லாம் எனக்கு வந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நேர்லையாக இருக்கட்டும், தொலைபேசியில் இருக்கட்டும், கொடுக்காதீங்க, உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அதையெல்லாம் மென்ஷன் பண்ணியெல்லாம் கூட என்கிட்ட பேசுகிறாங்க தொலைபேசியில். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பேட் கமெண்ட் வருதுல்ல. அப்போ நான் சொன்னேன், எல்லாருக்கும் தானே பேட் கமெண்ட் வருது. யூடியூப்பில் இருக்கிறோம், அந்த மாதிரி வெளியில் நம்ம எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே இதெல்லாம் சகஜம் தானே, நான் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு சில விஷயங்கள் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. நீங்கள் ஒரு 10 ரூபாயாவது அதில் வச்சு கொடுங்க. கொரியருக்கு எல்லாரை விட கம்மியாக கூட நீங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குங்க, ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு சரி கிடையாது. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ தோட்டம் சிவான்னு இருக்கார், அவரெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கவா செய்கிறாரு, காசுக்கு தானே கொடுக்குறாரு. அவர் ஒரு மீட்டிங் போட்டார் அப்படின்னா, இப்போ கூட நடந்த மீட்டிங்கை பார்த்தீங்கல்ல, எவ்வளோ கூட்டம் அவருக்காக வந்திருந்தது. அப்படி இருக்கும்போது அதுதானே சரியாக இருக்க முடியும். நானும் எவ்வளவோ ஆர்கியூ பண்ணுறேன், எனக்கு நம்மளோட உறவுகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும், நம்ம பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ஆர்கியூ பண்ணி, இல்லை நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. இது என்மேல் உள்ள அக்கறையா இல்லை கட்டளையா அப்படின்லாம் எனக்கு தெரியல. இன்னும் ஒரு சில பேர் நல்லா நான் நோட் பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இப்படி எனக்கு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே சேல்ஸ் பண்ணக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட சேல்ஸ் பாதிக்குதா எனக்கு புரியலை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் பேட் கமெண்ட் கொடுத்தாலும் சரி, பாசிட்டிவ் கொடுத்தாலும் நெகட்டிவ் கொடுத்தாலும் சரி, என்னுடைய உறவுகள் நீங்கள், நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாது. நம்ம ரேர் வெரைட்டி விதைகளை நம்ம பரவலாக்கம் செய்யணும். இது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கே தவிர வேறு எதுவுமே தெரியல எனக்கு. சொல்லப்போனால் நீங்கள் பேட் கமெண்ட் கொடுத்தவங்களுக்கே நான் அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி ரெகுலராக நான் என்றைக்கு யூடியூப்பில் இந்த இது ஆரம்பித்தேனோ, கார்டன் போட ஆரம்பித்தேனோ, அன்னையிலேருந்து எனக்கு ஒரு சகோதரி தினமுமே எனக்கு நெகட்டிவான கமெண்ட்டே போட்டுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் வளர்க்கல, நீங்கள் மட்டும்தான் வளர்க்குறீங்களா, இந்த மாதிரி நிறைய போடுவாங்க. ஆனால் அதே சகோதரி ஒரு 5-6 மாதம் கழிச்சதுக்கப்புறம் அவங்களே என்கிட்ட ஃப்ரீ சீட் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பாக பேசுகிறதுனால அவங்களுக்கும் நமக்கும் என்னங்க, நம்ம யூடியூப்பில் எல்லாருமே நட்புகள் ஆனோம், உறவுகள் ஆனோம். நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் நம்மக்கிட்ட உள்ள நெகட்டிவை நம்முடைய சகோதரர்களும் சகோதரிகளும் சொல்லுவாங்கல்ல, அப்படி தாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பெரிய குழப்பமாக இருக்குது எனக்கு, ஃப்ரீ சீட் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, உங்களை மட்டும் பாருங்கள், எதுக்கு உங்களுக்கு மற்றவங்க மேலே அக்கறை, உங்களுக்கு தேவையான சீடை எடுத்துக்கோங்க, நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக இருங்க, உங்கள் குடும்பம் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், எல்லாரும் மேலேயும் அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் எனக்கு இதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.